மக்களே, நீர்நாய் பாருங்க. நீர்நாய், இதுதான் நீர்நாய். பார்த்தீங்களா மக்களே? மாட்டிச்சு மக்களே. செம. இவ்வளோ நேரம் வெயிட்டுக்கு அப்புறம் நல்ல மீனாக கிடைக்கிது. ஹாய் மக்களே, வெல்கம் டு பைட் அண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு ஆற்றுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் வீடியோ போகணுன்னு எனக்கு ஆசை தான். பார்த்தீங்கன்னா யாரும் பசங்கள் அதெல்லாம் சோலோ வந்திருக்கிறதால ஸோ செல்ஃப் சேலஞ்ச் வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். ஸோ நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோவாச்சும் பிடிக்கணுன்றது தான் டார்கெட்டு. ஸோ அந்த 2 கிலோவை ரீச் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னா லாஸ்ட்டாக வந்து தண்ணிலாம் மழை பெஞ்சு ஓடிட்டு இருந்து பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம கடைசியாக வந்தோம். பட் இப்போ சம்மர் சீசன் வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தண்ணி தெரியும் உங்களுக்கு, எல்லா இடத்துலையும் வற்றி போக ஆரம்பிக்குது. ஸோ இந்த சைடில் மட்டும் கொஞ்சம் தண்ணி கிடக்குது. ஸோ நம்ம போகிற இடம்லாம் தண்ணி இல்லாமல் தான் இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வர்றதுக்கு ஆற்றுல நமக்கு மீன் கிடைக்குதா இல்லைன்றதை நம்ம பார்க்க போகிறோம். மக்களே, நம்ம ஆற்றுக்கு ரொம்ப நாள் வராததால் எப்பயும் போல் இந்த பச்சை கலர் இதெல்லாம் நல்லா வளர்ந்துருச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக காஞ்சி எரிச்சி வரைச்சிருந்தாங்க. இந்த இடமே ப்ளைனாக இருந்தது. இதெல்லாம் எவ்வளோ வளர்ந்துருச்சு பாருங்கள் இப்போ. ஸோ ஆற்றுக்கு வந்து எப்பயும் போல் நம்ம ஃபுட் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த ஃபுட்டு தான் நம்ம முதல்ல போட போகிறோம். இதுதான் மீனுக்கான ஃபுட்டு. பொரியெலாம் வச்சுருக்கேன் பாருங்கள். பொரி பிஸ்கட்லாம் இருக்குது. ஓகே, ஆல் செட் ரெடி ஆகிடுச்சு. வெயில் இப்போவே பார்த்திங்கன்னா மார்ச்லேயே பொழந்துக்கிட்டுது. இன்னும் அடுத்த 2 மாதம்லாம் எப்படின்னு தெரில. சரி வாங்க மீன் பிடிக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸ்டார்ட் பண்ணலாம். ராசியான தூண்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போதைக்கு என்னோடய ராசியான தூண்டி பார்த்திங்கன்னா இந்த ராடு தான். ஸோ இந்த ராடு வந்து எனக்கு வெயிட்லெஸ்ஸாக நல்லா ஜிலேபி மீன் பிடிக்க சூப்பராக இருக்குது. 7 ஃபீட் ராடு சூப்பராக இருக்குது. போட்டுடலாம். நல்லாவே குத்துது. மீன் கிடைக்குமாங்கிறது தெரில. மக்களே, நம்ம ஒரு மணி நேரமாக ட்ரை பண்ணோம், மீன் கிடைக்கல. ஸோ அதனால் நம்ம வேறு பக்கம் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மக்களே, இது என்னென்னு பார்த்தீங்களா? இதுதான் வந்து நீர் நாயோட கழிவுகள். மீனை சாப்பிட்டுட்டு எவ்வளோக்கு செதிலெலாம் போட்டு வச்சுருப்பாருங்க. இது ஆக்சுவலாக இப்போ காலையில் வந்துட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடம்லாம் ஈரமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த இடம் ஃபுல்லாகவே நீர் நாயோட கழிவு தான் நிறையா கிடக்கு. ஸோ இங்கே நீர்நாய் நிறையா இருக்கிறதுக்கான அறிகுறி இது தான். நல்லா பார்த்துக்கோங்க மக்களே. நம்ம இங்கே தான் வந்திருக்கோம். நம்ம ஃபேவரட்டாக பிடிக்கிற இடத்துக்கும் ஆப்போசிட்டு. ஸோ இங்கே போட்டு பார்க்கலாம். ஓகே, போட்டு பார்க்கலாம். சாமி சமயபுரத்து மாரியம்மா. மக்களே, நீர்நாய் பாருங்கள். நீர்நாய், இதுதான் நீர்நாய். பார்த்தீங்களா? இதுதான் நீர்நாய். பார்த்தீங்களா? அப்பயே சத்தம் வந்துச்சுன்னு பார்த்தாங்க. நீர்நாய் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்ல. தண்ணியிலக்குள்ளே முழுகி இருக்குது. இப்போ எங்கேருந்து எந்திரிக்குன்னு தான் தெரில. நம்மக்கிட்ட வந்துட போகுது. மக்களையும் சரி தான் நீர்நாய். மக்களே, நான் சொன்ன மாதிரி மீன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் தான் கிடைக்கும். அங்கேயும் போட்டு பார்த்து 2 மணி நேரம் மீன் கிடைக்கலான்ட்டு நான் வீட்டுக்கு போகலான்ற மைண்ட்ஸுக்கே வந்துட்டேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இப்போ 2 மீன் கிடச்சிது. பட் அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. இதுக்கப்புறம் பிடிக்கிற மீனை ரெக்கார்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ போடுவோம். மக்களை இதோட 4 மீன் முடிச்சிட்டேன். 4 மீனையும் உங்களுக்கு காமிக்க முடியல. ரெக்கார்ட் பண்ணாத டைமில் தான் கிடைக்கிது. ரெக்கார்ட் பண்ணும்போது கிடைக்க மாட்டேங்குது. இந்த மீனாவது ரெக்கார்ட் பண்ணும்போது கிடைக்குதான்னு பார்க்கலாம். எப்பா கிடைச்சிச்சு. வீடியோவில் காட்டுறதுக்காகவே கிடச்சிருக்காரு இந்த மீன். மக்களே, ஆற்றுல நம்ம ரொம்ப நாள் ஜிலேபி பிடிக்கிறோம். உங்களுக்கு எந்தளவுக்கு கிளாரிட்டி தெரியுதுன்னு தெரியல. இதுதான் கிளாரிட்டி, பார்த்துக்கோங்க.
செம. இப்போ பாருங்கள், இதுதான் மக்களை ஆற்றுல பிடிச்ச ஜிலேபி மீன். பார்க்கலாம். மண்புழு கம்மியாக இருக்கு, மாட்டிக்கிச்சு மக்களே. நான் மண்புழு கம்மியாக இருக்குது மாட்டிருக்காது நினச்சேன், மாட்டிக்கிச்சு. மக்களே மக்களே மாட்டிக்கிச்சு மக்களே. ஆற்றுல மீன் பிடிச்ச எவ்வளோ நாள் ஆச்சு. இதுதான் நெக்ஸ்ட் மீன். கொஞ்ச நேரம் வெயில் அடிக்காமல் இருக்கா சாமி. மக்களே மாட்டிச்சு மக்களே. சாம, இவ்வளோ நேரம் வெயிட்டுக்கு அப்புறம் நல்லா மீனாக கிடைக்கிது. ஓகே, போட்டுடலாம். மாட்டிக்கிச்சு இது கொஞ்சம் சைஸ், இது கொஞ்சம் சைஸ் மக்களே. சரியாக மாட்டல, கரெக்டாக நாக்குக்கிட்ட லைட்டாக நாக்கில் மாட்டிருக்கு. இல்லைன்னா இவர் எஸ்கேப் ஆகிருப்பார். குத்துது. ஐயோ, மாட்டில் புழுவை மாற்றிடும். ரொம்ப சின்ன புழு அது. ஜிலேபி மட்டும் ஒன்ஸ் கிடச்சிட்டே இருந்தால் கிடச்சிட்டே இருக்கும். கிடைக்கலன்னா எவ்வளோ நேரம் ஆனாலும் கிடைக்கும் கிடைக்காது. அப்படிதான் ஜிலேபி மட்டும். போது மாட்டிச்சு. ராடில் மீன் பிடிக்கும் நல்லா தான் இருக்குது. இது வர வீடியோவில் காமிச்சிக்கிறேன். சைஸ் போட்டுருவோம். போட மீன் தான் உங்களுக்கு பேக் டு பேக் ஜிலேபியாக தான். மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிட்டாரு ஸ்மால் சைஸ் ஜிலேபி மாட்டிக்கிட்டு. ஐயோ மக்களே, விட்டுட்டேன் மக்களே. சரி பரவாயில்ல, ஒரு ஆர்வத்தில் விட வேண்டியதான். போய் சொல்லிடாத ஒன்று தூண்டியில் பிடிக்கிறாங்கன்ட்டு, அப்புறம் எனக்கு மீன் இல்லாமல் போயிடும் ன்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஒரு இந்த மீன் கிடச்சிது, சரி போடுவோம் அப்படின்ட்டு போட்டால் அந்த மீன் கிடைக்கிது. மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிச்சு. போகுது. மாட்டிக்கிச்சு. எங்கே ஓடுது? விழுந்துராத. எப்போ சரியான ஃபைட் கொடுக்குது இந்த மீன். செம ஃபைட்டு கொடுத்துட்டாரு இவர். இப்போ தான் ஒரு இடத்துல ஒழுங்காக மீன் கிடைக்கிது. அதனால் மீன் பிடிக்கிறதும் சரி கிடைக்கிறதும் சரி அவ்வளோ ஈஸி கிடையாது. மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணணும், வெயிலில் நிற்கணும், அலையணும். இவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் மீன் கிடைக்கும். சும்மா அசால்ட்டாக ஈஸியாகலாம் கிடச்சிடாது. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அந்த இடத்துல போயிட்டுருக்கு மீன். மண்புழு மட்டும் நிறையா இருந்ததுன்னா அவன் எல்லாத்தையும் பிடிச்சி காலி பண்ணிடணும்.
நிறைய மீன் வந்து இங்கே இங்கேயும் போயிட்டுருக்கு. இங்கேருந்து பார்த்தா எனக்கு தெரியும், உங்களுக்கு வீடியோவில் தெரியாது. ஏன்னா வெயில் சரியான வெயில் ஆக்கிறதால. மாட்டிக்கிச்சு பார்த்தீங்களா? போட்ட உடனே மீன் தான். நம்ம மாவு எடுத்து வந்ததுக்கு, மாவு கஷ்டப்பட்டு ஒரு 50 ரூபா செலவு பண்ணதுக்கு மீன் கிடச்சிருக்கு. நிறைய இடத்துல மாவு வேஸ்ட்டாக தான் போச்சு. ஆ 2 கிலோ தாண்டணும். கிடைக்குதான்னு தான் பார்க்கணும். மாட்டிக்கிச்சு. இரு. ஓகே தலைவா, புரியுது தலைவா. வேகமாக இருக்குன்றது எனக்கு புரியுது நல்லா. போட்ட உடனே மீன் தான். இந்த வீடியோ டைட்டில் பேர் பார்த்தீங்கன்னா போட்ட உடனே மீன் தான் சொன்னல. ஐயோ விழுந்துருச்சு மக்களே. பரவாயில்ல, 10 மீன் கிடைக்கும் போது 2 மீன் மிஸ் ஆகிறது தப்பு இல்லை. முடிச்சிடலாம். 2 கொத்து 3ஆவது கொத்து இழுக்கும், நானும் இழுத்துருவேன். இது வரைக்கும் எவ்வளோ பிடிச்சிருக்கோம்? 1 கிலோ பிடிச்சிருப்போம் நினைக்கிறேன். 1 கிலோ வந்திருக்கும். இன்னொரு 1 கிலோ பிடிப்போம். ஏப்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்களே. ரொம்ப நாள் கழிச்சு ஆற்றுல இந்த மாதிரி பேக் டு பேக் ஜிலேபியை பிடிக்கிறது. பேக் டு பேக் ஜிலேபியா. அசால்ட்டாக வரணும் அந்த மாதிரி. அசால்ட்டா இரு. சப்பா சூப்பர். ஓகே மக்களே, லைவ் போட போகிறேன். லைவில் பாருங்கள் இனிமேல். மக்களே சிங்கிள் ஊக்கு வச்சு ஒரே ஒரு தூண்டி தான் 2 தூண்டி எடுத்துகிட்டு வந்தேன். பட் ஒரு தூண்டில் தான் மீன் பிடிச்சேன். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் எங்கேயுமே மீன் கிடைக்கலன்ட்டு வீட்டுக்கு கிளம்புற டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீன் கிடச்சிது. சரி போடலான்னு பார்த்தா செம்மையாக மீன் பிடிச்சாச்சு. எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன்னு பாருங்கள். புரியுதுங்களா? நம்ம 2 கிலோ தான் செல்ஃப் டார்கெட் வச்சுருந்தோம். ஸோ 2 கிலோ பிடிக்கணுன்னு. கண்டிப்பாக 2 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ எவ்வளோ மீனுன்றதை மேலே போய் உங்களுக்கு எடை போட்டு காமிக்கிறேன். மக்களே பாருங்கள், எடை மிஷின் ஆனால் 0 இருக்குது. எவ்வளோ பிடிச்சிருக்கோன்னு பார்க்கலாமா? மக்களே பாருங்கள் மக்களே 5.5 கிலோ மக்களே, கிட்டத்தட்ட 6 கிலோ பாருங்க மக்களே. 6 கிலோ மக்களே, 5.25 கிலோ. நம்ம 2 கிலோ டார்கெட்டை ரீச் பண்ணிட்டோம் மக்களே. 2 கிலோவுக்கு மேலேயே 3 கிலோவுக்கு 4 கிலோ பிடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 6 கிலோ மீன் பிடிச்சிருக்கோம் மக்களே. கை வலிக்குது பாருங்க, ஆடுது தடன்னு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் மக்களே.